மேம் இப்போ உங்களோட ஸ்ரீ அபிராமி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்ன ப்ரொவைட் பண்றீங்க மேம்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப முக்கியம்தான். பட் அட் த சேம் டைம் அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நம்ம டேக் கேர் பண்ணணும், மென்டல் ஹெல்த்தும் நம்ம டேக் கேர் பண்ணணும். இப்போ எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஃபிசிக்கல் டைரக்டர் நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீ வில் பி இன்வால்வ்டு in taking care of the physical health and mental health of the students. ஸோ ரெகுலராக நாங்கள் வந்து அவருக்கு ஸ்போர்ட்ஸ் கிளாஸஸ் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ எந்த ஸ்டூடெண்ட்க்கு என்ன ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், லைக் எங்கள் கிரிக்கெட் கிளப் இருக்குது, ஹாக்கி கிளப் இருக்குது, ஃபுட்பால் கிளப் இருக்குது, அது இல்லாமல் இன்டோர் கேம்ஸ் எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸோட பொட்டன்ஷியல்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அதையும் நாங்கள் பூஸ்டப் பண்ணி ஸோ அதுலேயும் அவங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கிளப்ஸ் இருக்குது எங்கள் இதில். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த ஆர்ட்டோ கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸோ, ஸோ என்னென்ன அந்த பொட்டென்ஷியல்ஸ் இருக்கோ அதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கிளப், அதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் தி அதர் சைட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாங்கள் எஜுகேஷன் அப்படின்னா ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் பார்க்குறோம். அகாடமிக் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அவங்களோட மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ தட் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னால நல்லபடியாக அகாடமிக்லையும் பர்ஃபார்ம் பண்ண முடியுது, அவங்களால எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் பண்ண முடியுது. ஸோ தேர் லைஃப் இஸ் பேலன்ஸ்டு ஹியர்.